ஜனாதிபதியின் மரணம். மட்டக்களப்பில் அரைக்கம்பத்தில் பறந்த தேசிய கொடி. முள்ளிவாய்க்கால் நிகழ்வை அனுமதித்தமை அரசாங்கத்தின் கோழைத்தனம். உதயகமன்பில தெரிவிப்பு. இறுதி யுத்தத்தில் இராணுவத்தினரிடம் சரணடைந்து குழந்தைகள் எங்கே? சர்வதேச மன்னிப்பு சபை கேள்வி. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள ரணில். உத்தியோகபூர்வ அறிவிப்பு விரைவில். இரட்டை குடியுரிமையுடைய எவரும் நாடாளுமன்றத்தில் இல்லை. டிரான் அலஸ் விளக்கம். ஈரான் ஜனாதிபதி அணிந்திருந்த மோதிரம் கண்டுபிடிப்பு. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் திடீர் மரணம் காரணமாக இலங்கையில் துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் மட்டக்களப்பில் உள்ள அரசு திணைக்களங்களில் இலங்கையின் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு இன்றைய தினம் தேசிய துக்க தினமாக அறிவித்து தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அரசு திணைக்களங்களில் இன்றைய தினம் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. ஈரானின் வடமேற்கு பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதில் அவர் உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் உலங்கு வானூர்தியில் பயணித்த ஈரான் வெளிவிவகார அமைச்சர், ஈரான் ஜனாதிபதி உட்பட 8 பேர் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரான் ஜனாதிபதியின் மறைவுக்கு உலக தலைவர்கள் பலரும் தங்களது இரங்கலை தெரிவித்து வருவதுடன் பல நாடுகளில் துக்க தினங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகளை அனுமதித்தது இலங்கை அரசாங்கத்தின் கோழைத்தனம் என பிவித்துரு ஹெல உரிமையின் தலைவர் உதயகமன்பில குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், போரில் கொல்லப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளை நினைவுகூரும் நிகழ்வுகளே தமிழ் மக்களினால் அங்கு நடந்தேறியதை தவிர போரில் இறந்தவர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட நிகழ்வல்ல. தாம் நேசித்தவர் ஒருவரை ஒரு மத சடங்கு அல்லது சமூக நிகழ்வின் மூலம் நினைவு கூற நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை யாரும் தடுக்க முடியாது. எனினும் இந்த நிகழ்வு தமிழீழ விடுதலை புலிகளுக்காக நிகழ்த்தப்பட்டமையை நிகழ்விடத்தை சுற்றியுள்ள பகுதியில் கட்டப்பட்டிருந்த சிவப்பு மற்றும் மஞ்சள் கொடிகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆகவே இந்த நினைவு நிகழ்வுகளை அரசாங்கம் அனுமதித்திருக்க கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் இந்தியா, பிரான்ஸ் அல்லது அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இடம்பெற்ற நினைவேந்தலில் பங்கேற்காமல் ஏன் இலங்கையில் மாத்திரம் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்றார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி தருணங்களில் இராணுவத்தினரிடம் சரணடைந்த குடும்பங்களின் குழந்தைகள் எங்கே? அவர்களுக்கு என்ன நடந்தது என சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னேஸ் கலவார் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இந்த கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, எனது விஜயம் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இலங்கையின் உள்நாட்டுப் போர் முடிவடைந்து 15 வருடங்கள் ஆகின்ற காலப்பகுதியில் இந்த விஜயம் இடம்பெற்றுள்ளது. இந்த காலப்பகுதியில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமலாக்கப்பட்டுள்ளனர். இந்த வருடம் இலங்கையின் நாடாளுமன்ற ஜனாதிபதி தேர்தல்கள் இடம்பெறவுள்ளதால் இவ்வருடம் இலங்கையின் தலைவிதியையும் மனித உரிமை பாதுகாப்பின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். இலங்கையின் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்கள் ஆகின்ற நிலையில் இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்து அறிந்து கொள்வதற்காக இந்த விஜயத்தை மேற்கொண்டேன். இலங்கையில் நீதியை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவதற்காகவும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச மன்னிப்பு சபையின் ஆதரவை வழங்கவும் நான் இந்த விஜயத்தினை மேற்கொண்டேன். நான் முள்ளிவாய்க்கால் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வடக்குக்கு விஜயம் மேற்கொண்டேன். காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை சந்தித்தேன். அவர்கள் வெளிப்படுத்துகின்ற துணிச்சலும் ஈழெழுச்சி தன்மையும் நீதியை காண்பதற்கான அவர்களது உறுதிப்பாடும் எனது மனதை தொட்டுள்ளது. இலங்கையில் மிக பெருமளவானவர்கள் காணாமல் போயுள்ளனர். அவர்களுக்கு என்ன நடந்தது? காணாமல் போதல் என்பது மிக மோசமான வன்முறை. அது முடிவுக்கு வராது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல வருடங்களுக்கு இந்த வலி தொடரும். மரணத்தை விட இது வலி மிகுந்தது. வலியும் வேதனையும் மிக மோசமானதாக காணப்படும். இது உளவியல் சித்திரவதை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் தசாப்தங்களாக இந்த வலியும் வேதனையும் தொடரும். இது இலங்கையின் மீது விழுந்த கரை. இந்த கரையை அகற்ற ஒவ்வொரு இலங்கை பிரஜையும் முன்வர வேண்டும். அந்த குழந்தைகள் எங்கே? 4-5 மாத குழந்தைகள், 3-4 வயதானவர்கள். நான் அவர்களின் புகைப்படங்களை பார்த்திருக்கின்றேன். 15 வருடங்களாகியும் பதில் இல்லை. இது மிக நீண்ட காலம். இது மன்னிக்க முடியாத குற்றம். இவர்கள் குறித்து அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும். இவர்கள் தாங்களாக முன்வது சரணடைந்தவர்கள். சரணடைவதற்கான பகுதிக்கு தாங்களாக சென்று சரணடைந்தார்கள். எங்கே அந்த குழந்தைகள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே இந்த கட்சியில் போட்டியிடுவார் என்பதை ஜூன் மாதம் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் என அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் அதற்காக ஐக்கிய தேசிய கட்சி அல்லது வேறு எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க தன்னை முன்னெடுத்துவார் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் சஜித் பிரேமதாச தனது கட்சி உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்ளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இரட்டை குடியுரிமையுடைய இவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கம் வகிக்கவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் தகவல்களுக்கு அமைய இந்த விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் வெளிநாடு குடியுரிமையை பெற்றுக் கொண்டவர்கள் இலங்கை பிரஜை என்ற போர்வையில் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கக்கூடும். இலங்கை குடிவரவு குடியகழ்வு திணைக்கள பொது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்குகின்றது. இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரட்டை குடியுரிமையை வகிக்கின்றார்களா என பெஃபரல் அமைப்பு தகவல் அறிந்து கொள்ளும் சட்டத்தினூடாக கேள்வி எழுப்பியிருந்தது. எனினும் இந்த கேள்விக்கு இதுவரையில் பதில் அளிக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இரட்டை குடியுரிமையை பெற்றுக் கொண்டிருந்தால் அல்லது அதற்காக விண்ணப்பம் செய்திருந்தால் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்கு தெரிந்திருக்கும். அதன்படி இலங்கை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் தகவல்களின் பிரகாரம் எவரும் இரட்டை குடியுரிமை பெற்றுக் கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு அந்நாட்டு ஆன்மீக தலைவரால் வழங்கப்பட்ட மோதிரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த மோதிரம் விபத்து ஏற்பட்ட பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஆகியோர் சென்ற ஹெலிகாப்டர் அசர்பைஜான் எல்லையில் உள்ள மலைப்பகுதியில் நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளாகியது. அசர்பைஜானில் அணை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் மூலம் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை ஈரான் புறப்பட்டார். இந்நிலையில் கடுமையான பனிமூட்டத்தில் மலைப்பகுதியில் கடக்கும்போது கிழக்கு அசர்பைஜான் மாகாணத்தில் உள்ள வர்சகான் மற்றும் ஜோல்பா நகரத்துக்கு இடையில் அமைந்துள்ள டிஸ்மார் காட்டில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியுடன் ஹெலிகாப்டரில் பயணித்த வெளிவிவகார அமைச்சர் உசைன் அமீர், கிழக்கு அசர்பைஜான் மாகாண ஆளுநர் உட்பட 9 பேரும் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.